இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று துருக்கி ஆசைப்படுகிறது. அதற்கு பாகிஸ்தான் சொல்லுங்க எஜமான் என்று உடன்படுகிறது. சவுதியின் தலைமையில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானுடைய சட்டவிரோத காஷ்மீர் ஆசையை ஊக்குவிப்பது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால் துருக்கியினுடைய ஆதரவு என்பது தனக்கு வேண்டும் என்று பாகிஸ்தான் எண்ணுகிறது. இதனால் இப்போதைய துருக்கிய பாகிஸ்தானுடைய இணைப்பு இந்திய எதிர்ப்பு மையமாக வளர்ந்து இருக்கிறது. துருக்கி தன் நாட்டினுடைய பின்பக்க கதவினை பாகிஸ்தானுடைய காஷ்மீர் விருப்பத்திற்காக திறந்துவிட்டிருக்கிறது. பரப்புரையாளர்கள், கல்வியாளர்கள், என்ஜிஓக்கள் என்று இந்திய எதிர்ப்பு சக்திகளுக்கு ஒரு புகலிடமாக துருக்கி இப்போது இருந்து வருகிறது. துருக்கிய ஊடகங்கள் இந்திய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். கடுமையாக இந்தியாவை விமர்சிக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்கள் மற்றும் காஷ்மீர்கள் குறித்த அட்டூழியங்கள் என்று கட்டுரைகள் எழுதப்பட்டு வருகின்றன. சிஏஏவை இஸ்லாமிய எதிர்ப்பு சட்டம் என்று துருக்கிய மீடியாக்கள் அழைக்கின்றன. இது துருக்கி நாட்டில் மட்டும் மேற்கொள்ளப்படவில்லை. துருக்கியை தாண்டி எர்டுக்ரல் மற்றும் பாபா என்கின்ற துருக்கிய சீரியல்கள் காஷ்மீரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒளிபரப்பப்படுகின்றன. இந்த சீரியல்களில் படையெடுப்பாளர்களை எப்படி 2000 துருக்கிய பழங்குடி மக்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதை குறிக்கிறது. சுதந்திரத்திற்காக போராடுங்கள் என்று ஊக்குவிக்கிறது. இந்திய டிஜிட்டல் கெஜெட்டுகளில் இந்த துருக்கிய சீரியல்கள் கிடைக்கின்றன. பாகிஸ்தான் சார்பு இந்திய எதிர்ப்பாக துருக்கிய ஊடகம் இயங்கி வருகிறது. இந்திய எதிர்ப்பிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வலைத்தளங்கள் மேற்கு உலகத்தின் பார்வையாளர்களை கவர்ந்து அவர்களுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பாகிஸ்தானுடைய ISI நேரடியாக நிதியுதவி செய்கிறது. இந்தியாவில் அறிக்கை, தகவல் சேகரிப்பு என்று செய்திகளை சேகரிப்பதற்காக துருக்கிய ஊடகத்தினர் டூரிஸ்ட் விசாவில் இங்கே வந்திருந்தார்கள் என்பது இப்போது கண்டறியப்பட்டு வருகிறது. இந்திய இஸ்லாமியர்கள் மற்றும் காஷ்மீர் மக்களுக்காக அவர்களுடைய கல்வி செலவிற்காக துருக்கி பணத்தை செலவிடுகிறது. இந்திய, இஸ்லாமிய மற்றும் காஷ்மீர் மக்களுக்கு அவர்களுடைய படிப்பிற்காக துருக்கி நிதியளிக்கிறது. அவர்கள் துருக்கிக்கு படிக்க வந்து இறங்கிய உடனேயே பாகிஸ்தானுடைய முகவர்கள் அவர்களை கையகப்படுத்தி விடுகிறார்கள். இந்திய மாணவர்கள் துருக்கியில் வந்து இறங்கியவுடன் இந்திய தூதரகத்தின் ரேடார்களில் இருந்து காணாமல் போய்விடுகிறார்கள். அதே போல துருக்கியில் கல்வியை முடித்து இந்தியாவிற்குள் வருபவர்கள் இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலையை கொண்டு வருவதில் மிகுந்த ஊக்கமாக செயல்படுகிறார்கள். துருக்கிய என்ஜிஓக்கள் பல பாகிஸ்தானிய செல்வாக்கில் இருக்கின்றன அல்லது பாகிஸ்தானால் நேரடியாக நிதியுதவி செய்து வளர்த்துவிடப்பட்டவையாக இருக்கிறது. அவைகள் இந்தியாவில் இந்திய எதிர்ப்புக்கான அத்தனை வேலைகளையும் செய்து வருகின்றன. காஷ்மீர் குறித்து எர்டோகன் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகள், உரைகள், துருக்கியில் அதிகரித்து வரும் இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்து வரும் துருக்கிய செல்வாக்கு போன்றவை இந்திய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எழுந்திருக்கிறது. துருக்கி பாகிஸ்தானுடைய நட்பு என்பது அணு மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இப்படி இந்த தொழில்நுட்பங்கள் பரிமாற்றம் அடைந்து பெருகிய முறையில் விரைவாக அணு ஆயுத ஏவுகணைகள் உற்பத்தியாகும் பொழுது உலகில் இருக்கின்ற ஜனநாயக நாடுகளுக்கு அது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியாவிற்கு பெரும் கவலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை துருக்கி பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. டிசம்பர் 22, 23 தேதிகளில் துருக்கியினுடைய துணை ராணுவ தலைவர் மற்றும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு செயலர் உரையாடல் நடந்தது. இது கிட்டத்தட்ட 15வது உரையாடல். இரு நாடுகளுக்கிடையில் அணு மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பெரிய விஷயத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுத தொழில்நுட்பத்தை துருக்கியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனே பாகிஸ்தானிய ராணுவ தலைவர் பஜ்வா அவர்களை கேட்டுக்கொண்டார் என்று தகவல்கள் வருகின்றன. சீனா பாகிஸ்தானுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை தந்தது. அது லிபியாவிற்கும் வடகொரியாவிற்கும் ஈரானிற்கும் அந்த தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொடுத்தது. இப்போது துருக்கிக்கு அதனை வழங்குவதற்கு தயாராகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய அணு விஞ்ஞானிகள் இப்போது துருக்கியில் இருக்கிறார்கள். துருக்கியினுடைய பாலிஸ்டிக் மற்றும் அணுசக்தி திறன்களை மேம்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறார்கள். நாடுகளுக்கிடையே ஏவுகணை தொழில்நுட்பங்களை மாற்றுவதன் மூலம், புவிசார் அரசியலின் இயக்கவியலை கையாளுவதன் மூலம் ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு ஆட்சி மற்றும் பரவல் அல்லாத விதிகளை பாகிஸ்தான் மீறுகிறது. எர்டோகன் தன் அணுசக்தி ஆசைகளை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். பல தசாப்தங்களாக பாகிஸ்தான் அணுசக்தி கருப்பு சந்தையில் ஒரு கிங் பின்னாக விளங்கி வருகிறது. அதனுடைய வர்த்தகத்தை எடுத்து செல்வதற்கு துருக்கி உதவியாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் ஐரோப்பாவிலிருந்து ரகசியமாக அணுசக்தி பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் முழுமையாக தயாரிப்பு முடிவடைந்த பொருட்களை
லிபியா, ஈரான், வடகொரியாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கும் பாகிஸ்தானுக்காக துருக்கியினுடைய கம்பெனிகள் இயங்குகின்றன என்று குறிப்பிடுகிறது. துருக்கி பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்ட பல சென்ட்ரிஃபியூஜ்களை கொண்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வருடம் 2021 துருக்கி பாகிஸ்தானிய ராணுவ மட்டத்தில் நடைபெறப் போகின்ற சந்திப்பில் 1. ஏவுகணை தொழில்நுட்ப மாற்றத்தினை விரைவாக கண்காணித்தல், 2. சென்ட்ரிஃபியூஜ்களை துருக்கிக்காக அதிக திறனுடன் உருவாக்குவதற்கு உதவி செய்வது, 3. பாகிஸ்தான் துருக்கியினுடைய சிறிய ட்ரோன்களை வாங்குதல், 4. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு என்றே துருக்கிய மினி ட்ரோன்களை கையகப்படுத்துதல். இந்த துருக்கிய ட்ரோன்கள் தான் கேம் சேஞ்சர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இதனால் இந்தியாவிற்கு ஒரு ஆபத்து அதிகமாகிறது என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். சீன மற்றும் துருக்கியின் உதவியுடன் ட்ரோன் தொழில்நுட்பங்களில் நாட்டின் தொழில் திறனை மேம்படுத்துவதற்கு, ஆட்டோமேஷனில் புதிய சகாப்தத்தை தொடங்குவதற்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான்கான் நாட்டினுடைய முதல் ட்ரோன் கொள்கையை அறிவித்திருக்கிறார். அதற்கு அவர் பச்சை விளக்கு காட்டியிருப்பது என்பது இந்தியாவிற்கு ஒரு சிவப்பு விளக்காகத்தான் அது தெரிய வருகிறது. ஏனென்றால் எல்லையில் இந்தியா தனது ராணுவ டேங்குகளையும் கனரக கவச வாகனங்களையும் கொண்டு வந்து நிறுத்தி காத்துக் கொண்டிருக்கிறது. அர்மீனியா அஜர்பைஜான் போரில் பல டேங்குகளை துருக்கிய ட்ரோன்கள் சிதறடித்தன. வான் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பை கூட தாக்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்வதையும் செயல்படுவதையும் தடை செய்து ட்ரோன் கொள்கையை வைத்திருந்தது. ஆனால் இப்போது அந்த ட்ரோன் கொள்கையை மாற்றி இருக்கிறது. இதனால் பாகிஸ்தான், சீனா, துருக்கி போன்றவை மூன்றும் கூட்டு முயற்சியாக ட்ரோன்களை உற்பத்தி செய்வதில், அதன் திறன்களை மேம்படுத்துவதில் ஈடுபடும் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் சீனா 50 விங்லூங் 2 என்கின்ற ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை பாகிஸ்தானிற்கு வழங்கியது. இந்தியாவில் உயரமான பகுதியில் இருக்கின்ற படை அணிவகுப்பிற்கு இது ஒரு கொடுமையான கனவாக இருக்கும் என்று சீன தரப்பு குறிப்பிட்டது. ஆனால் இந்தியா ஏற்கனவே இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு சில நடவடிக்கைகளில் முன்னேற்பாடாக இறங்கியிருக்கிறது. இஸ்ரேலிடமிருந்து 90 ஹீரோன்கள் என்கின்ற ட்ரோன்களையும் ஹரோப் வெடிக்கும் ஆயுதங்களையும் அது கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னும் இவற்றை அதிகமாக இஸ்ரேலிடமிருந்து பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 2020 ஹீரான் ட்ரோன்களை மேம்படுத்துவதற்கும் அதனை ஆயுதபாணியாக்குவதற்கும் இஸ்ரேலிடமிருந்து ஒப்புதல் பெற்றிருக்கிறது. இவை இப்போது லடாக் எல்லையிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உள்நாட்டு கண்காணிப்பு ட்ரோன்களான ருஸ்டோம் 2 மேம்படுத்தப்பட்டு ராணுவ சேவையில் ஈடுபடுத்தப்படலாமா என்பதையும் இந்தியா யோசித்துக் கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 2020 ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் இஸ்ரேலினுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொரு நிறுவனமான டைனமாட்டிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஆகியவை இணைந்து ட்ரோன்கள் தயாரிப்பதற்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் அதிக உயரமுள்ள வான்வழி கண்காணிப்புக்கு ஸ்பைலைட் மினி ஆளில்லா வான் வாகனத்தை தேர்வு செய்திருக்கிறது. இதனை இந்திய இஸ்ரேல் நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கப் போகின்றன. அத்துடன் இந்தியாவிற்கு அமெரிக்காவினுடைய ட்ரோன்களும் கைவசமாக போகிறது. சீன, துருக்கி ட்ரோன்களுக்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்க ட்ரோன்கள் இந்தியாவிற்காக சண்டையிடும். ஆர்மீனியா போரை போல இந்திய எல்லையில் ட்ரோன்களை வைத்து பெரிய வெற்றியெல்லாம் ஈட்ட முடியாது என்று கணிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த எல்லையில் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்றன. இருந்தாலுமே இந்தியா தன்னுடைய உள்நாட்டு அறிவு வளத்தை பயன்படுத்தி ட்ரோன்களினுடைய தொழில்திறனில் முன்னேறி துருக்கியின் சாதனையை முறியடித்து ஒரு வல்லமை பெறும்போதுதான் இந்த ட்ரோன்களின் வளர்ச்சிக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுக்கும் என்று நாம் நம்பலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.